மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரம் நமக்கு தேவ செய்தியின் நேரம். நாளின் தூதை பகிர்ந்தளிக்க நம்மோடு கூட பாஸ்டர் டேனியல் ஜான் அவர்கள் நம்மோடு கூட இணைந்து இருக்கிறார்கள். அவர்களை குறித்து ஒரு சில நாட்களாய் நாம் நன்கு அறிவோம். அவர்கள் நல்ல ஒரு போதகர், ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை அருமையாக நடத்துவார் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு நம்முடைய பாஸ்டர் ராஜமுத்தியா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் அவர்களை அழைத்த போது அப்பெல்லாம் அவங்க கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாங்க. ஆனா இந்த நாள்ல அவங்க ஊழியராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதியில் செய்துட்டு வராங்க. அவர்களை குறித்து நல்ல இன்னொரு சாட்சி என்னன்னு சொன்னா, குடும்பமாய் அவருடைய துணைவியாரோடு சேர்ந்து குடும்பமாய் நல்ல பாடக்கூடிய பாடகர். நம்ம கடந்த மாதத்துல நல்ல நேர்த்தியா ஒரு வார பாடல் கூட்டத்தை கூட நடத்தி கொடுத்தாங்க. மாதத்துக்கு ஒரு வாரம் நமக்கு பாடி கொடுக்குற மாதிரி அவங்க நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால ஆண்டவர் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளில் நம்மோடு கூட தூதை கொடுக்க இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய சார்பிலும், அனுதினமும் தேவனோடு குழுவின் சார்பிலும் பாஸ்டர் டேனியல் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை பகிர்ந்தளிக்க கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் டேனியல் ஜான் அவர்கள். தேவனுடைய மேலான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளில் இந்த காலை தியானத்தை எடுப்பதற்கு தேவன் அடினுக்கு தந்த ஒரு கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு மௌனமான ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் இந்த நாளுக்கான செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, அன்பின் பிதாவே, உம்முடைய முகத்தை பார்க்கும்படியாய், உம்மோடு பேசும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த மாம்சமாகிய வார்த்தையை நாங்கள் மன்னாவாய் உட்கொள்ளும்படியாய் உம் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் மண் பாண்டமாகிய சரீரம், எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு நிறைவான பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாய், எழும்பி பிரகாசிக்கும்படியாக எங்களுடைய விளக்குகளை சுத்தம் செய்யும்படியாய் அன்பின் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க. இது நாளுக்கான ஆவிக்குரிய மன்னாவை தேவன் எங்களுக்கு தாங்க, எங்களோடு பேசுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே அடியன் எடுத்துக்கொண்ட தலைப்பு எவாஞ்சலிசம். எவாஞ்சலிசம் அண்ட் சோல் வின்னிங். நம்முடைய மீதமான சபைக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழிய பணி என்னவென்றால் சுவிசேஷம் மற்றும் ஆத்மா ஆதாயம். இந்த பொறுப்பு நம் ஒரு ஆளுக்கு மட்டும் அல்ல, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏன்னா நம்ம 2 பேர்ல வாசிக்கிற பொழுது, 1 பேர்ல நம்ம வாசிக்கிற பொழுது ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம் என்று நம்மளுக்கு இன்னொரு பேர் நமக்கு வருகிறது. இந்த நாளில் இந்த ஜெப ஊழியத்துல நம்ம எப்படி ஜெபித்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு 2வது பாடத்தை இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய தீர்க்கதரிசி அவங்க நமக்கு எழுதியிருக்கக்கூடிய சில ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலான்னு சொல்றதை விட தீர்க்கதரிசிக்கு முதலிடம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தீர்க்கதரிசியின் வழியாக நமக்கு அநேக பாடங்களை கற்று தந்திருக்கிறார். மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ்ல அந்த ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லுவாங்க. கணக்குகள் போடுகிற பொழுது அதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்காம போயிடும். அப்போ வாத்தியார் சொல்லுவாரு, நீ சரியான அந்த ஃபார்முலா, அந்த சூத்திரத்தை நீ சரியாக நீ கடைபிடிச்சியாப்பான்னு கேட்பாங்க. அது போல இன்னைக்கும் நம்முடைய மீதமான திருச்சபைக்கு நல்ல ஃபார்முலா இருக்குது. ஆனால் அது முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமுடையவர்கள் மிகவும் குறைவு. மூத்த விசுவாசிகளுக்கு இந்த பொறுப்புகள் உண்டு. அனுபவம் வாய்ந்த ஊழியர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு அவர்களுக்கும் இந்த இடத்துல பொறுப்புகள் உண்டு. நம் சபையை சார்ந்தவர்கள் இதில் இருந்து தவறி விழுந்தார்கள் என்றால் அவர்களை ஆலோசனை கொண்டு நம் கண்ணெதிரே பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் ஆலோசனை செய்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அந்த வழியில் இருந்து திருப்புவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்வதற்காக இல்லை. இந்த நாளிலே ஜெப ஊழியம் என்கக்கூடிய ஒரு தலைப்பில சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெப ஊழியம் நம்ம இருந்த இடத்திலேயே இருந்து
நாம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியம் ஜெப ஊழியம். வெளிப்புறங்களில் போய் ஊழியம் செய்யக்கூடாது என்பதாக இல்லை. நம்ம அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல சில மூத்த விசுவாசிகள் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய ஊழியங்களை செய்யுங்க, உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவாங்க. இது போலவே சீஷர்களும் கூட அந்த வேலைகளை பகிர்ந்து கொடுக்கிற நேரங்களில் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உடல் வேலை ஆட்களுக்கு இந்த வேலையை பகிர்ந்து கொடுத்தார்கள். நாங்க செய்ய வேண்டிய விசாரிப்பு வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் தேவனோடு ஜெபிப்போம், பாடல்களை பாடுவோம், துதிப்போம், தேவனிடத்திலே ஆராதிப்போம். இன்னைக்கு நம்ம ஊழியம் என்கிற பேர்ல நிறைய நேரங்கள்ல நம்ம ரொம்ப பிஸியாவே காமிச்சுக்கிடுறோம். ஆண்டவரோடு பேசுவதற்கு நேரங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் எடுத்துக்கொண்டு ஜெபத்திலே நாம் சாட்சி பகிர வேண்டும். அநேக திருச்சபைகள்ல எப்படி பேசிடுவாங்க அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தது, நான் ஆண்டவர்கிட்ட போனேன், நான் ஜெபித்தேன், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் மாத்திட்டாரு. அப்படி இல்லை. நம்மை தாழ்த்தி நாம் சொல்லக்கூடிய சாட்சி பகிர்தல் தேவனை முன் வைத்து, நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல, நம்ம யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, எல்லாரும் மகிமையை இழந்தவர்கள், பாவம் செய்த ஆத்மாக்கள். இந்த பாவியினுடைய ஜெபத்தையும் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்டார், அது அவருடைய கிருபை. தேவன் யார் ஜெபித்தாலும் கேட்பார். சத்தியத்தில் இருக்கிறவன் ஒரு பரிசுத்தவான் ஜெபம் செய்தாலும் அந்த ஜெபம் தேவனுடைய செவிகளுக்கு கேட்கப்படும். சத்தியத்தில் இல்லாதவர்கள் ஜெபித்தாலும் கேட்கப்படும். ஆனால் அந்த ஏசாயா 53:59 வாசிக்கிற பொழுது, நம்முடைய அக்கிரமங்கள் பிதாவுடைய முகத்தை மறைக்கிறது, இப்படித்தான் வேதம் நமக்கு விளக்கம் சொல்கிறது. சரி, அநேக நேரங்களில் பிசாசுகள் நடுங்கும், அவைகளும் ஜெபிக்கிறது. அந்த லேகியோ என்கக்கூடிய அந்த பிசாசானவன், நீ மெய்யான ஜீவனுடைய குமாரன் என்பது நான் அறிவேன், காலம் வருவதற்கு முன்பதாக எங்களுக்கு நீங்க கஷ்டப்படுத்த வந்துட்டீங்களா, வேண்டிக் கொள்றான். நாங்க இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பெர்மிஷன் கொடுங்க கேட்கிறான். அந்த ஜெபத்திற்கும் தேவன் பதிலளித்தார். நம்முடைய ஜெபங்களிலே இந்த நாட்களிலே நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலம் தேவை. வசனம் சொல்லுகிறது. ஒரு சில கோட்பாடுகளை வாசித்து விட்டு இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு அழகா இந்த எழுத்துக்கள் வரும், நீங்கள் உங்களால பார்க்க முடியும். நம் மத்தியிலே காணப்பட வேண்டிய உண்மையான தேவ பக்திக்குரிய எழுப்புதலே நம்முடைய அனைத்து தேவைகளிலும் மாபெரும் மற்றும் அவசர தேவையாகும். எழுப்புதல் நம் மத்தியிலே காணப்பட வேண்டும். அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. எப்படிப்பட்ட எழுப்புதல்? தேவன், பிதாவாகிய தேவன், அவருடைய மாம்சம், அவருடைய குமாரன் வார்த்தையாகிய மாம்சம் கிறிஸ்துவோடு தேவன் நமக்கு வாக்குரைத்த அவரது ஆசீர்வாதங்களின் நிபந்தனைகளை முதலாவது நம்ம பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக தாழ்த்த வேண்டும், தாழ்மை. அதன் பின்பு முழுமையான மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கருத்தூன்றிய ஜெபத்துடன் நிறைவேற்றுவதே நம்முடைய வேலையாகும். அதாவது பாவ அறிக்கை முழுமையாக இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக தாழ்த்த வேண்டும், மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இந்த மூன்றையுமே ஒரு கருத்தோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ரொம்ப நேரம் மணிக்கணக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நம்முடைய வார்த்தைகள் கருத்தூன்றியதாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். ஈசாக்கு கருத்தாய் ஜெபித்தான் தன்னுடைய மனைவிக்கா என்று பார்க்கலாம். சரி, இன்னும் தொடர்ந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஜெபத்திற்கான பதிலாக மாத்திரமே ஒரு எழுப்புதல் காணப்பட வேண்டும். நம்ம செய்யக்கூடிய ஜெபம், இந்த காது கேட்காத ஆட்கள்கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இது இப்படி இருக்குதே, நான் ஏதோ கேட்கிறேன், அவங்க ஏதோ புரியாம சொல்றாங்களே. அப்படி இல்லை. அது போல அநேக நேரங்கள்ல நாம் ஜெபிப்பது ஒன்று, நமக்கு கிடைப்பது ஒன்று. ஏன் அப்படின்னா, நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே காணப்படாத ஒரு சில குறைகளும் உண்டு. வேத வசனங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை சில காரணங்கள் உண்டு. நமக்கு ஜெபம் பண்ண தெரியல, யாக்கோபுல வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெருமூச்சியோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபம் செய்கிறார் என்று வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம எப்படி ஜெபிக்க வேணும்? பெந்தேகோஸ்தே நாள் வந்தது, மனதார அவர்கள் எல்லாரும் ஜெபித்தாங்க.
ஆண்டவர் லூக்கால சொல்றாரு பாத்தீங்களா வசனம், நீங்க எதை கேட்கணும்? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஈவுலாம் கொடுக்குறீங்களே, ஆனா பரமபிதா அவரிடத்துல வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பரமண்டல ஜெபத்துல கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு பாடமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன இப்படி அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை கேட்கவே கூடாதா? அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்திற்கான காரியங்களை ஜெபம் பண்ணி நம்ம கேட்கவே கூடாதா? நாம கோர வேண்டியது, கேட்க வேண்டியது நிறைவான பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ப வேண்டும். அதாவது இந்த வாக்கு தத்தங்களை சொல்றதை விட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல சாஃப்ட்வேர்ல கமாண்ட் ஆர் கோடிங் என்கோடிங் அப்படின்னு சொல்றதெல்லாம் வழக்கம். சரி, இது அப்படி சொல்ல வேண்டாம். தேவனுடைய வாக்குறுதி, வேத வசனங்களை, நிபந்தனைகளை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல முழுமையான ஆசீர்வாதமும் இருக்குது, முழுமையான சாபமும் இருக்குது. நமக்கு எது வேண்டும்? வாக்கு தத்தங்களை நம்ப வேண்டும். சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். மார்க்கில் வாசிக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இந்த விசுவாசம், விசுவாசி என்கிறது அது இன்னொரு வேத பாடம், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆவி இல்லாத சரீரம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் என்ன செய்யாது? நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நிறைய காரியங்கள் சொல்றோம், வேதவசனம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்றோம். ஆனா நமக்கிட்ட அந்த குணங்கள் இல்லாத பட்சத்துல அப்படிப்பட்ட ஜெபங்கள், அப்படிப்பட்ட விசுவாசம் வீணாய் போகிறது. நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை உரிமை கோர வேண்டும். இன்னைக்கு நமக்கு யோவேல்ல வாசிக்க முடியும், அது மாத்திரம் இல்ல கொரிந்தியர்ல வாசிக்கலாம் 13-14. தேவன் வரங்களை தருவதற்கு அவர் காத்திருக்கிறார். அந்த பொறுப்பு இன்னைக்கு இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இல்லை. அவருடைய தேற்றவாளன் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான ஆட்கொள்ளுதலால இந்த மொத்த பூமியும் வழிநடத்தப்படுகிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அந்த வரங்களை நாம் தேவனிடத்துல நாம் உரிமை கோரி நாம் கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை வாசிக்கலாம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம இடத்துல அனுப்பும்படிக்கும், அதாவது ஆண்டவருடைய இளைப்பாறுதலுடைய காலங்கள், இந்த இதனுடைய தொடர்ச்சி நம்ம கொட்டேஷன்ல வாசிக்க காத்திருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிடலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்ம இந்த பரமண ஜெபத்துல உண்டு, உம்முடைய சித்தம் பூமியிலேயும். அப்படின்னா நிறைய அதிகமான நேரங்கள்ல அநேக விசுவாசிகளும் பார்க்க முடியும், எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த டேட்ல இந்த ஊரு இந்த நபர்கிட்ட இந்த ஆட்கள்கிட்ட நாங்க இந்த காரியங்களை நிபந்தனை பண்ணிருக்கிறோம், இந்த கல்யாணத்தை இப்படி நடத்த போறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காரியத்தையும் இவங்க இஷ்டத்துக்கு இவருடைய சித்தத்தின்படி செய்துவிட்டு கடைசியில் இன்னொரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் சித்தப்படி நடக்கட்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனிடத்தில் ஜெபித்து, ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறுவதற்கு எனக்கு அடையாளங்களை தாங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆனால் நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் மட்டும்தான் அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார். இதை நம்ம ரொம்ப தைரியமா சொல்லலாம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நான் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நம்முடைய குடும்ப பாரங்கள், கஷ்டங்கள், கணவன் மனைவிக்கு இடையேயான சண்டைகள், அது மட்டும் இல்ல வெளியில சொல்ல முடியாத, தவிர்க்க முடியாத சில காரியங்கள் எல்லாம் உண்டு. அவைகளை தேவனுடைய சமூகத்திலே முழு மனதோடு ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த ஜெபங்களுக்கு வெவ்வேறு வழிகளில நமக்கு பதில்களை தருவாரானால் அதை பார்த்து நாம் மனதார தேவனுடைய சமூகத்திலே நன்றி கூறி நாம் சாட்சி பகிர்வோம். அப்படி நம்ம கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நான் தேவனிடத்தில் ஜெபம் செய்து எனக்கு இந்த காரியங்கள் எனக்கு நிறைவேறாமவே போய்விட்டது என்று சொல்வதற்கு அர்த்தமல்ல. நிச்சயமாக தேவன் செய்திருக்கிறார். அப்படி தடங்கள் வறுமையானால் அதுல சில காரியங்கள் தேவ சித்தம் இருக்கிறது. இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். இதை குறித்து பரம தரிசனங்கள் என்கக்கூடிய புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம். கேளுங்கள், அதாவது தேவனிடத்தில் நம்ம கேட்கணும்.
நம்புங்கள். நாம் அதனை முழுமையாக நம்ப வேண்டும். மூன்றாவது, தேவனை அதிகமாய் பரியாசம் செய்தல் காணப்படுகிறது. அதாவது தேவனுடைய சமூகத்துல நம்ம செய்யக்கூடிய ஜெபங்கள்ல பரியாசம் செய்யப்படுறது காணப்படுதான். இந்த பரியாசம் என்ன தெரியுமா? அதாவது ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி ஜெபிக்க வேணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு சற்றும் சித்தமே இல்லாத ஜெபங்களை நாம் செய்கிற பொழுது அது இந்த ஜெபங்களை எடுத்து செல்லக்கூடிய தூதர்களை மிகவும் சோர்வுபடுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அது வீணான அர்த்தமற்ற ஜெபம். அதெல்லாம் ஒரு ஜெபமே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். உனக்கு இதுதான் தேவைன்னு நல்லா தெரியும். உயிருக்கு போராடுறவனுக்கு உயிருக்கு அவனுடைய உத்தரவாதம் கொள்ளை பொருளாய் அவனுக்கு உயிர் கிடைத்தாலே மேன்மை. அதை விடுவதை விட்டுவிட்டு, அதை கேட்பதை விட்டுவிட்டு இந்த பூமிக்கு அடுத்தவைகளை, உலகத்துக்கு அடுத்தவைகளை கேட்பது நமக்கு பிரயோஜனமற்றது. தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கக்கூடிய, நம்மை சுத்தி இருக்கக்கூடிய காவல் தூதர்கள் இதனை அழகாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறோம், அவர்களை சோர்வுபடுத்துகிறது. ஒரு காரியத்தை தொடர்ந்து வந்து வாசிக்கலாம். முதலில் நாம் என்ன தேவையில் இருக்கிறோமோ அதை நாம் உணர வேண்டும். அதன் பின் நம்ம கேட்கும் போதே, இந்த ஜெபத்தில் நம்ம கேட்கும் போதே அதை நமக்கு கொடுக்கிறார் என்னும் விசுவாசத்துடன் தேவனிடம் அந்த குறிப்பிட்ட காரியங்களை கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய விசுவாசம் வந்து வளரும். சில நேரங்களில் ஜெபம் பண்ண சொன்னா நம்முடைய தேவை ஒன்றாக இருக்கும். பாவ அறிக்கை செய்து அந்த ஜெபங்களை கேட்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜெபங்கள் வளர்ந்து கொண்டே போகும். வள 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 கொல வள கொல அப்படி பேசுவதற்கு சொல்வதற்கு அங்க எதுவுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய அதிகாரியை நாம் பார்க்க போகும்போது எதை நாம் சொல்ல வேண்டுமோ அவைகளை சொல்ல வேண்டும். எந்த லெட்டர்ஸ் பேப்பர்ஸ் கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுக்க வேண்டும். அதுதான் மிகமையான ஒரு முறையா இருக்கிறது. ஆனால் தேவனிடத்துல அதுக்காக நீங்க ஆண்டவர்ட்ட ரொம்ப நேரம் ஜெபம் செய்யாதீங்க அப்படின்லாம் இல்லை. நம்ம கிட்ட வந்து யாராவது வந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்ப நீ சொல்லிட்டல்ல, இன்னும் அதே தான் எவ்வளவு நேரம் சொல்லுவேன். நம்ம அநேக நேரங்களில் அப்படித்தான் தவறு செய்கிறோம். தொடர்ந்து இந்த கருத்தில் வந்து வாசிக்கலாம். அனைவருக்கும் பக்தி விருத்தி ஏற்படும். இரண்டாவது, பலவீனர்கள் பலப்படுவார்கள். மூணாவது, மனம் தளர்ந்தவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் தேவனை நோக்கி பார்த்து, அது மட்டும் கிடையாது, அவரை கருத்தாய் தேடுகிற அனைவருக்கும் அவர் பலனளிக்கிறார் என்பதை விசுவாசிப்பார்கள். குறிப்பிட்ட காரியங்களை தெளிவாக நிறைவாக இந்த காரியங்களை நாம் ஜெபிக்கிற பொழுது இப்படிப்பட்ட பயன்கள் நமக்கு கிடைக்கும். பரம தரிசனங்கள் என்கிற புத்தகத்தில் இதை குறித்து நமக்கு அழகாய் கற்று தந்திருக்கிறாங்க. சரி, ஒரு 3 காரியத்தை நாம் இன்னும் இதனுடைய தொடர்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை தான் நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை உரிமை கோர வேண்டும். இந்த 3 நம்ம வந்து பார்த்தோம். நமக்கு அப்போஸ்தலர் சொல்லப்பட்டது போல அந்த முழுமை பலன் எங்க கிடைக்குது அப்படின்னா, நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிடைக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிறது என்று அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. பெந்தேகோஸ்து நாள் வந்தது. அது மட்டும் இல்ல, அவங்க ஒருமனப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நல்லா பாருங்க, புருஷன் மனைவி, அது மட்டும் இல்ல அப்பா பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க, இல்ல மருமகன் தாத்தா பாட்டி இருப்பாங்க. அந்த குடும்பத்துல ஒருமனப்பாடு, ஒற்றுமை இல்லாத ஒரு மன அழுத்தங்கள் உண்டு, மன கஷ்டங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஜெபங்கள் முதலாவது ஒருமைப்பாடு வேண்டும் நமக்கு. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை, அந்த ஒருமைப்பாடு, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து மனமுகர்ந்து அதன் பின் நம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள்ல அந்த ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். சீஷர்கள் மத்தியில் அந்த ஒருமைப்பாடு வந்த போது அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. பலத்த காற்று அடித்தது, அக்னிமயமான நாவுகள் கிடைத்தது. அவங்க மட்டும் இல்ல, அவங்க பெந்தேகோஸ்து இந்த நாள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க நிறைவான பாஷைகளை அவங்க வந்து பேசினாங்க. அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியினுடைய அந்த வரம் அவர்கள் எல்லார் மேலையும் வந்து அந்த பாஷைகளில் அவங்க வந்து பேச தொடங்கினாங்க. நம்முடைய தீர்க்கதரிசி இதை குறித்து யுகங்களின் வாஞ்சையில எழுதுறாங்க. அநேக நேரங்கள்ல நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிறோம், மீதமான சபை, நம்ம ஜெபிக்கிறோம், ஊழியங்களை செய்யறோம், மிகப்பெரிய காரியங்களை நம்ம வந்து காரியங்களா செய்துட்டு இருக்கோம், நம்முடைய உதவியெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லைங்க, அது இல்லாமலேயே செய்ய முடியும்னு சொல்றாங்க. யுகங்களின் வாஞ்சை, நம்முடைய உதவியின்றியே பாவிகளை மீட்கும் அவருடைய இலக்கை தேவன் நிறைவேற்றியிருக்க முடியும். ஆனால்
நாம் கிறிஸ்துவை போலவே ஒரு குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருடைய பணியில் நாமும் பங்கு பெற வேண்டியுள்ளது. இயேசு கிறிஸ்து அவருடைய குணாதிசயங்கள் இன்னைக்கு நம்முடைய மீதமான சபையில நம்ம மத்தியில காணப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, சார்ஜ் இல்லாத பேட்டரிங்க. நம்ம எப்பனாலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுவோம். நீடிய பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த பேட்டரி செல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குது. நம்ம யாராவது ஒரு பொது இடங்களிலோ இல்ல சொந்த பந்தத்திலோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மரியாதை தராதபடிக்கு நம்ம இகழ்ந்து பேசிவிட்டால் அந்த பொறுமை நமக்கு இழந்து நம்முடைய முழு பலனையும் அப்படியே பிரயோகித்து அவரிடத்துல நம்ம எழுந்து சண்டைக்கு நிற்பது நம்முடைய ஜென்ம சுபாவமாக இருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புவதில்லை. நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். நம்முடைய உதவி இன்றியே தேவனால் இந்த ஊழியங்களை செய்து முடிக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவை போல குணம் நமக்கு வரணும்னு சொல்லி தேவன் நீடிய பொறுமையோடு நம்ம இடத்துல காத்திருக்கிறார். அவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய தியாகத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களை பார்க்கும் சந்தோஷத்திற்காக அவருடைய பணியில் அவருடைய ரட்சிப்பிற்காக நாமும் பங்கேற்க வேண்டும். தியாகம் நம்ம கிட்ட அப்படி என்ன தியாகம் இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல நம்ம சமுதாயத்துல பேசக்கூடியவங்க சொந்த பந்தங்கள்லயே ஏதாவது ஒரு சில காரியங்கள் நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மகிட்ட அந்த தாழ்மை இல்ல, நீடிய பொறுமை இல்லை. ஆனால் நல்லா தான் பேசுறோம். நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்க இந்த மாதிரி காரியங்களை செய்யறோம், முத்துதின் சத்தியங்களை நம்ம சொல்றோம். ஆனாலும் நம்ம முன்னது வாசது போலவே நம்முடைய குணங்களில என்ன இருக்குது, என்ன தியாகம் இருக்குது நம்ம கிட்ட, எதை நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோம்? முழு மனது அந்த ரீகன்சிலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புரவுல ஒரு சிறு ஓட்டை இருந்தாலும் நம்முடைய கப்பல் விசுவாசம் கவிழ்ந்து விடும். சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை கேட்கிற பொழுது என்னுடைய நண்பர் வந்திருக்கிறாரு, அவருக்கு நான் என்ன செய்யணும், அப்பம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட போய் கேட்கிறாரு. இந்த வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அவன் வழி பிரயாணமா இப்பதான் வந்திருக்கிறான், கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு 3 அப்பங்களை தரணும்னு கேட்கிறாரு. ஆனால் என் பிள்ளைகள்லாம் தூங்கிட்டாங்கப்பா, என்னால எழுந்திருக்க முடியாது, இப்படி அநேக காரியங்களை வாசிக்கலாம். ஆனா வேற வழி இல்லாம அந்த நண்பர் விரும்பி தாழ்மையோட தன்னிடத்துல கேட்கிறத பார்த்துட்டு வேற வழி இல்லாம என்ன செய்வார் அப்படின்னா அந்த கதவுகளை திறந்து அவன் கேட்டதே கொடுத்தார். அப்படித்தான் அந்த லூக்கால நம்ம வாசிக்க முடியும். அநேக நேரங்கள்ல நாமும் அப்படித்தான். நம்ம எங்க இருந்தாலும் சரி அந்த தேவனுடைய குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறது. இதை குறித்து சாட்சியமத்துல இன்னொரு கருத்து இருக்குது, அது சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்முடைய அதிகாலை ஜெபம் மிகவும் ஆரோக்கியமானது. சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு இல்ல 9 மணி 10 மணிக்கு மேல என்ன செய்வாங்கன்னா பிரேயர் பண்ணுவாங்க. அது ஜெபம் அல்ல என்று சொல்வதற்காக அல்ல, அப்படி அந்த ஜெபங்களும் இருக்கிறது. ஆனா அதிகமான நேரங்கள் நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரம் அதிகாலை நேரமாக இருக்கிறது. தீர்க்கதரிசி இதை குறித்து நமக்கு எழுதுறாங்க. சாட்சியாமம், சபைக்கான சாட்சியாமம் 6வது பகுதியில சொல்றாங்க, யாரெல்லாம் தன்னுடைய பக்கத்து வீடு தன் அண்டை அயலாருக்கு கொடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஜீவ அப்பத்தை கெஞ்சி கேட்கிறார்களோ அவரிடம் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் வருவார். எப்படி தெரியுமா? நமக்காக மட்டும் இல்ல, என் குணம், நான் எதை அறிந்திருக்கிறேனோ அதை நான் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு எனக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் அனுப்பித்தாங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கக்கூடியவர்கள் மத்தியில மட்டும்தான், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்கள்ட்ட மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சாட்சியாகவும் ஒரு பதிலை தருகிறது. அப்படின்னா நம்முடைய நட்பு உறவுகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், இந்த உலகத்துல பிசாசானவன் நம்முடைய எதிரி. அதை விட்டுட்டு நமக்கு வேற யாருமே இதனால இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்களுடைய விசுவாச வாழ்க்கையில கீழே விழுந்துருவீங்க. மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். இப்படித்தான் நம்முடைய வேத வசனம் நமக்கு அழகாக சொல்கிறது. இன்னும் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். மற்றவர்களுக்காக நம்ம ஒரு 5 முறையில் நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சொந்த வாழ்க்கையையும் சபையின் பாவங்களையும் மற்றும் நம்முடைய மாபெரும் தேவையாக இயேசு இருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. நம்முடைய சொந்த தேவை, நமக்கான சொந்த தேவை இருக்குது, சபைக்கான சில காரியங்கள் இருக்கிறது, பாவத்தன்மைகள், வாலிப பிள்ளைகள், அது மட்டும் குடும்பங்கள் பாவத்தில் விழுந்து இந்த சோதனையில கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளா இருக்காங்க, அவங்களுக்காகவும் ஜெபம் செய்கிறது நம்முடைய தேவையாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துல நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த
யோசுவா, தாவீது அரசன், அவங்க ஜெபித்த ஜெபங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேர்த்தியா இருக்கும். என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. சங்கீதம் 51 ஜெபிக்கிறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்படின்னா இருதயம் இல்லாம இருந்துச்சா? இல்ல, உண்டாக்குங்க. என் மூலம் சரியில்லை, என்னை சுத்தப்படுத்துங்க. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியுங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே ஊற்றுங்கள், அதாவது புதுப்பியுங்க. ஆவி, பரிசுத்த ஆவி, எண்ணெயாகிய ஆவி என்னை சிருஷ்டிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. இரண்டாம் என்ன சொல்றாரு? என் சமூகத்தை விட்டு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது இரண்டாவது வார்த்தை ஜெபம். யாரு? தாவீது அரசன், மிகப்பெரிய அரசர், அவர் ஜெபித்த ஜெபம். மூணாவது சொல்றாரு, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரட்சணியம், சந்தோஷம் எனக்கு மீண்டுமாய் தாங்க. நம்முடைய ஜெபங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேவனிடத்திலே ஜெபித்து கேட்க வேண்டும். சபைக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டும் என்பதை உரிமை கோரி நாம் ஜெபிக்க வேண்டும். யோசுவா சில காரியங்கள்ல என்ன செய்றாரு? ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக போறாரு. அங்க போன இடத்துல அவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வி இருக்குது. அது மட்டும் இல்ல, ஏன் என்ன செஞ்சாங்க? அந்த ஆகானுடைய கதைகள் நமக்கு, மூத்த விசுவாசிகள் நமக்கு தெரியும். அவங்க அந்த போன இடத்துல எதனால ஜெபித்தாங்கன்னு சொல்லி யோசுவா கீழே விழுந்து அழுது ஜெபித்து மன்றாடுகிறார் அவருடைய ஜெபத்துல. அப்போ அவங்க கேட்கிறாரு, ஆண்டவரே, நாங்க எதுக்கு அழிஞ்சு போனோம்? அதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்தீங்க? எதுக்காக நாங்க யோர்தானை கடந்து வரணும்? ஆண்டவரே, இஸ்ரவேலர் அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன்பா இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்குற? ஏன் இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்குற? யாரு முகங்குப்புற விழுவாங்க? முகத்தை பார்க்காதபடிக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சமுதாயத்தில் நம்முடைய சபைக்கு, நம்முடைய குடும்பம், சூழ்நிலை, நம்ம கடந்து வரக்கூடிய வலி, வேதனை, நோய் நொடிகளை பார்க்கிற பொழுது நாம் வெட்கப்படுகிறோம். ஆனா யோசுவாவுக்கு தேவன் கேட்டது, நீ ஏன் இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்குற? பார்ப்பா, இந்த இஸ்ரேல் மக்கள் பாவம் செஞ்சாங்கப்பா, அதுதான் ப்ராப்ளம், அதுதான் பிரச்சனை. சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதோ, களவு செய்ததோ, வஞ்சித்ததோ, பண்டமாடிகளுக்குள்ள வச்சுக்கிட்டாங்கப்பா, அதுதான் அப்படின்னு சொல்லி அவர் கருத்துக்களை சொன்னார். தேவனிடத்தில் நம்ம ஜெபித்து கேட்கிற பொழுது தேவன் ஏன் அந்த தடைகள் ஏற்பட்டது என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிற தேவனாக இருக்கிறார். யோசுவா அதனை கற்றுக்கொண்டார். அதன் பின் வந்தது நமக்கு நல்லா தெரியும். கல்லால அடிச்சு அந்த ஆகான் மரித்தான். நாம் எதை குறித்து ஜெபிக்கிறோமோ அதை காணும்படியாக ஜெபம் நமது வாஞ்சியை ஆழமாக்குகிறது. நம்ம ஒரு காரியத்தை கேட்கிறோம், அது ஒன்றொன்றாக மீண்டும் மீண்டுமா நடக்கிற பொழுது நம்முடைய வாஞ்சை, சந்தோஷம் மனசுல இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. வேதவசனத்தை பார்ப்போம். யாக்கோபு பிண்டி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. இந்த 2 வசனங்கள் நமக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. என்னுடைய வேத வழக்கங்களை பார்க்கலாம். இன்னும் 2 வசனங்களை வாசிக்கலாம். நான் போகணும்பா, பொழுது விடிஞ்சிருச்சு, நான் போகணும் அப்படின்றாரு. இவர் இல்ல, நீங்க ஆசீர்வதிச்சால் மட்டும்தான் நான் உங்களை விடுவேன், இல்லைன்னா போக விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டாரு. ஆனால் இதை குறித்து நம்முடைய தீர்க்கதரிசி மிக அழகாக எழுதுறாங்க. இந்த ஜெபம் எப்படியாக இருக்கும்? எப்படி ஜெபித்திருப்பாரு? இவர் எப்படி அழுதிருப்பாரு? ஏன் கெஞ்சினாரு? இந்த கெஞ்சலுக்கும் இந்த ஜெபத்திற்கும் ஏன் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நம்முடைய படைப்பின் தேவன் இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல வந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் எப்படி ஜெபித்தார், ஜெபிக்கிற பொழுது என்ன நேர்ந்தது என்பதை பார்ப்போம். அதாவது மீட்பின் வரலாறு, ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன். இரவு முழுவதும் ஒரு ஆசீர்வாதத்திற்காக மன்றாடி அவனுடன் போராடுகிறான். அந்த தூதன் தொடர்ந்து அவனுடைய பாவங்களை அவருடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்து நாம் மனதார தேவனுடைய சமூகத்தில் தனித்திருந்து, ஒரு சின்ன நிபந்தனை சொல்றேன், நீங்க தனிமையா ஜெபிக்கிற பொழுது உங்கள் அருகாமையில யாரும் இருக்கக்கூடாது. உங்களுடைய சொந்த மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அந்த உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான். நீங்க என்ன பாவங்கள் செய்தீர்களோ அதை தேவன் உங்களுடைய நிறைவிற்கு கொண்டு வருவார். யாக்கோபு
மன்றாடி கெஞ்சி போராடி ஜெபிக்கிற நேரத்துல அந்த தூதன் தொடர்ந்து அவனுடைய பாவங்களை அவனுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்து, இந்த பாருப்பா, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஒரு பாவம்னா நமக்கு வந்து ஞாபகத்துக்கு இருக்கும். அது நாளெல்லாம் நம்ம அநேக பாவங்களை செய்யறோட காணப்படுகிறோம். அந்த பாவங்களை எல்லாம் தன்னுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது யாக்கோபு என்ன செஞ்சிருக்கணும்? ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்றது நீங்க எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து சரிதான், இந்த நாள்ல இந்த தேதியில இந்த பாவத்துல செஞ்ச ஆண்டவரேன்னு சொல்லி முழு மனதோடு யாக்கோபு பாவ அறிக்கை செய்தார். மீண்டுமாய் ஜெபிக்கிற பொழுது மீண்டுமாய் அந்த ஞாபகங்களை அவர் எடுத்து வருகிறார். இப்படி ஒவ்வொன்றாக அந்த தூதன் யாக்கோபு செய்த எல்லா பாவங்களையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அதான் தேவனை யாக்கோபு பிடித்தது போல சிலர் சொல்லுவாங்க, நீ கெட்டியா ஆண்டவரை பிடிச்சுக்கோப்பா, நீ விட்டுறத ஆண்டவரை. வேத விளக்கம் நம்முடைய தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியனுடைய அந்த விரிவாக்க எழுப்புதல், அந்த விரிவுரை இப்படியாக இருக்கிறது. நாம எப்படிப்பட்ட ஜெபங்களை செய்கிறோம்? தொடர்ந்து சொல்றாங்க, அவனுடைய ஜெபங்களை தடுப்பது போல காட்டி அதே நேரத்தில் அவனை விட்டு செல்ல முயல்கிறார். தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, யாக்கோபு தனது சரீர பலத்தினால் அந்த தூதனை பிடித்துக் கொள்ள எண்ணாமல் ஜீவனுள்ள விசுவாசத்தினால் பிடித்துக் கொள்ள தீர்மானித்திருந்தான். ஜீவனுள்ள விசுவாசம், சரீர விசுவாசம் பலன் அல்ல. ஆவிக்குரிய காரியங்கள பாவம்னா பாவம் தான். பாவமும் பாயசனும் ரெண்டும் ஒண்ணுதான். பாயசன் குடிச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உயிர் போகும், ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆணுடைய பார்வையில் அது ஒண்ணுமே இல்லை. நம்முடைய முற்பிதாக்களும் அதே போலதான். அப்போ நம்முடைய பாவங்களை நினைப்பூட்டுவது, திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வருவது, அநேக நேரங்கள்ல அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ நம் தேவனோடு மன்றாடி தனித்து ஜெபிக்கிற பொழுது, மீண்டுமா சொல்லுகிறேன், நீங்க தனிமையில ஜெபம் செய்கிற பொழுது உங்களுடைய வீடுகளை அறைகளை பூட்டி கொண்டு யாரும் நீங்கள் ஜெபிப்பதை கேட்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். ஒருமனப்பட்டு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபித்தால் அது இன்னும் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். அது மட்டும் இல்ல, வல்லமையான ஒரு ஜெபமா இருக்கும் என்று நம்முடைய தீர்க்கதரிசி சொல்றாங்க. இன்னைக்கு சில இடங்கள்ல நம்ம உட்கார்ந்து பிள்ளைகளோட ஜெபம் செய்யும் போது கேட்பாங்க, சே அப்படின்னா எங்க அப்பா இவ்வளவு மோசமானவரா? பலவீனங்கள் அப்படித்தான் நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது. யாக்கோபுடைய துன்பத்தில் அவருடைய ஆத்மாவின் மனம் திரும்புதலையும் தனது தவறுக்காக தான் ஆழ்ந்த தாழ்மையோடு இருப்பதையுமே எடுத்து காட்டினான். நான் செஞ்ச தவறு, ஆமா ஆண்டவரே அப்படிங்கிறத முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய பாவ அறிக்கையின் மூலமாக எடுத்து காட்டினார். ஆனால் அந்த தூதன் அவருடைய ஜெபத்தை கருதாதவன் போல் காணப்பட்டு யாக்கோபின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தொடர்ச்சியாக முயற்சி செய்தவன் போல காணப்பட்டான். அவன் மனித வல்லமைக்கு மேற்பட்ட இயற்கைக்கு மேலான வல்லமையை பயன்படுத்தி யாக்கோபின் பிடியில் இருந்து தன்னை பலவந்தமாக விடுவித்துக் கொண்டிருக்க முடியும். ஆனாலும் அப்படி செய்வதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. ரொம்ப நேரம் நிலைத்து நின்று யாக்கோபு எப்படிலாம் கெஞ்சினாரு, அழுதாரு, அவர் ஜெபித்தார், மன்றாடினார். அந்த இடங்களை நம்ம வந்து பரலோகத்துக்கு போகும்பொழுது யாக்கோபுல நிச்சயமா இதை என்ன செய்யலாம், நம்ம கேட்க முடியும், பார்க்கவும் முடியும். பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் தீர்க்கதரிசிலும் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிலும் புத்தகத்துல இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. யாக்கோபு எப்படி ஜெபித்தார் அப்படின்னா, விடாமுயற்சியுடனும் தீர்க்கமுடனும் இருந்ததுனாலேயே யாக்கோபு போராடி மேற்கொண்டான். ஓயாது கெஞ்சி கேட்கும் ஜெபத்தின் வல்லமைக்கு அவருடைய அனுபவமே சாட்சி பகிர்கிறது. இப்பொழுதும் நாம் நலிந்து போகாத விசுவாசத்துடன் போராடி மேற்கொள்ளும் ஜெபம் என்னும் இப்பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்கள் நலிந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நம்ம செய்வோம். போராடி மேற்கொண்டு ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்துல எப்படி யாக்கோபு மேற்கொண்டாரோ அதே போல நாமும் போராடி ஜெபத்திலே மேற்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆண்டவரை போய் ஜெயிக்கிறது இல்லைங்க மேற்கொள்வது. இந்த உலகத்தினுடைய பிசாசை மேற்கொண்டு நாம் பாவ பிடியில சேற்றில் இருக்கிற ஆண்டவரே என்கிட்ட இந்த தன்மைகள்லாம் இருக்குது, இந்த பகுதியில எனக்கு வந்து பலவீனங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது, ஆமாம் நீ சொல்றது சரிதான், இந்த வழியில நான் உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்லி தேவன் நம்மை முழுமையாக விடுவிக்கிறார். நாம் எதை குறித்து ஜெபிக்கிறோமோ அதை காணும்படியாக ஜெபம் நம்முடைய வாஞ்சியை மிகவும் ஆழமாக்குகிறது. எலியா ஜெபிக்கிறாரு. ஆகாவை பார்த்து, நீ போப்பா, 3 வருஷம் மழை பெய்யாம இருந்துச்சு, இப்படி நான் ஜெபம் செய்திருக்கிறேன் போன்றாரு.
போஜனம் பண்ணி சாப்பிட்டு எலியா இருக்கிற போது அவர் போய் தரை மட்டும், அதாவது தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவர் ஜெபிக்கிறார். ஊழியக்காரனை போய் கேட்கிறாரு, எங்கேயாவது மேகம் இருக்குதா போய் பார்ப்பா அப்படின்றாரு. அவன் போய் பார்க்கறான், அங்க எதுவும் இல்லைன்னு வந்துடுறான். 7 முறை போறான், 7 முறை இல்ல. தீர்க்கதரிசி சொல்றாங்க, எலியாவின் அனுபவத்திலிருந்து முக்கியமான பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 6 முறை அவர் ஒரு முறையாவது மன தளர்ந்து சோர்வினால அவர் தளர்ந்து போயிருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்காது. 6வது முறை ஒருவேளை அப்படி டல்லா இருந்தார்னா, ஆனா அவருடைய ஜெபம் பதிலளிக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாங்க. ஆனால் அவர் பதில் வரும் வரை விடாமுயற்சியுடன் ஜெபித்தார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நம் செவிகளை மூடிக்கொள்ளாத தேவனே நாம் பெற்றிருக்கிறோம். நாம் அவருடைய வார்த்தையை நிரூபித்தால் அவர் நம்முடைய விசுவாசத்தை கௌரவப்படுத்துவார். ஆண்டுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தின்படி, ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம ஜெபித்தால் வாழ்ந்தால் தேவன் நம்மை கௌரவப்படுத்துவார். இல்லைன்னா அது மாதிரி ஒரு அசிங்கம், ஒரு கேவலம், ஒரு இகழ்ச்சி, அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்கிற பொழுது நம்ம ஏதோ இடத்துல தவறு பண்ணியிருக்கிறோம் என்பதை முழுமையாக நம்ம என்ன செய்யலாம், மனதில் வைத்துக் கொள்ளலாம். இதனுடைய பிற்பகுதி இன்னொரு முறை இதனுடைய ஜெப ஊழியத்தில் நம்ம எங்கெல்லாம் தவறுகிறோம், நம்ம எதுல எப்படி நிறைவு செய்யலாம் என்பதை நம்ம இன்னொரு நாள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா, நல்லது ஒரு காலை தியான செய்தி.